வெள்ளிக்கிழமை விடிய காலம் 5 மணி நேரத்துக்கு அந்த பன்னி மேல் சண்டை படையெடுத்து வரணும். அந்த கொம்ப மேல் சண்டை கூட்டமிட்டு வரணும். அந்த பண்ணிய குத்தனும் பங்கு போட வரணும். அந்த கொம்பனை குத்தனும் கூறு போட வரணும் எழுதிருந்துச்சு. பத்திரிக்கு என்ன செய்யறது ஏது செய்யறது தெரியாம அந்த உழைச்சுடைய கிழிச்சி நெருப்புல எரி விட்டுட்டு இருக்கும்போது அண்ணமா அண்ணரு சண்டை முடிஞ்சு சமாதானமா வந்து ஆயா நாங்க அந்த கொடுத்த அந்த உழைச்சுடைய எங்களுக்கு பிரிச்சு படிச்சு காட்டுறாயான்னு சொல்லி சொன்னோம். உத்தமா பத்தினி அது வேற ஒண்ணும் இல்லைன்னா அந்த சிவகாம நாட்டு சின்னத்தனமா ஜெனராசு புள்ள நம்ம வெள்ளாம் குளத்தேரிக்கு மேமண்ணு கொட்ட கூட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம உத்தமா பத்தினி அண்ணடத்துல ஒரு சேரி சொல்றது. நம்ம உத்தமா பத்தினி சொல்லி செய்தியை கேட்டு நம்ம அண்ணர்கள் இருவரும் அந்த குளிக்கார மலையத்துக்கு போய் வீட்டுக்கு ஒரு ஆளும் மண்ணத்துக்கு 2 ஆளையும் கூட்டிட்டு வந்து அந்த வெள்ளாங்குளத்தேருக்கு மேமண்ணு கொட்டிட்டு இருக்கும் போது அந்த சிவசோழ நாட்டு சின்னத்தனமாக ஜெனராசு புள்ள தன்னுடைய குதிரை மேல ஏறிக்கொண்டு நம்ம அண்ணர்களை போட்ட பொண்ணு நாட்டு அரண்மனைக்கு வரது அப்படியே அந்த சிவசோழ நாட்டு சின்னத்தனமா ஜெனராசு புள்ள அண்ணனோட பொண்ணு நாட்டு அரண்மனைக்கு வந்ததும் நம்ம உத்தமா பத்தினி அண்ணனோட ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த சிவசோழ ராஜன் அந்த உத்தமா பத்தினியோட அழகன மனைவி கீழே விழுந்துட்டாரு. அப்ப நம்ம உத்தமா பத்தினி பார்த்து தன்னுடைய சாதிகள் அனுப்பி நீர்மாறு கொடுத்து அந்த மயக்கத்தை தெரிஞ்சு எந்திரிச்சு உட்கார வச்சு யாரையா நீங்க கேட்கும் போது நான் தான் சிவசோழ நாட்டு சின்னத்தனமாக ஜெனராசு புள்ள உங்க அண்ணர்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னதும் நம்ம உத்தமா பத்தினி எங்க அண்ணர்கள் இருவரும் அந்த வெள்ளம் குளத்தேரிக்கு மேமண்ண கொட்ட போயிருக்கிறாங்கன்னு நம்ம உத்தமா பத்தினி அந்த சிவசோழ ராஜனை ஒரு சேரி சொல்றது அப்படி நம்ம உத்தமா பத்தினி உடன்பிறப்பு நல்லதங்க நம்ம அண்ணர்கள் வந்ததும் நம்ம அண்ணன்மார்கள் இருவரும் ஆயா நாங்க இன்னைக்கு நம்ம சிவசோழ நாடு போகணும் எங்களை வாழ்த்தி வழியளிப்போயான்னு கேட்கும் போது நம்ம உத்தமா பத்தினி உடன்பிறப்பு நல்லதங்க வேற ஒண்ணும் இல்லைன்னா நம்ம குட்டிமதியான கோடகிடி சிறன சாமி இங்கே விட்டுட்டு நீ மட்டும் இந்த ராஜாவுடன் போயிடும் அண்ணான்னு நம்ம உத்தமா பத்தினி அண்ணரத்துல ஒரு செய்தி சொல்றது எப்படி மழையில எருமை மாதிரி இப்படி அடிக்க கூடாது. நீ அடிக்கிறீனாலும் அதுக்கு உடஞ்சி கொடுத்தீங்கன்னா தான் இன்னும் கருக்காக இருக்கும். அது ஒரு புரிஞ்சுக்கா. அப்போ சாமி
அந்த சிவசோழ நாட்டு சின்ன துறவங்க சாமி சூழ்ச்சிகளை செஞ்சு சாமி இருந்தாலும் இருக்கட்டும் பெரியண்ணா சாமி உனக்கும் எனக்கு ஒரு வந்தயம் சாமி என்னோட குதிரைக்கு மேல உன்னோட குதிரை சாமி உனக்கு சிவசோழ நாட்டு எல்லையில அந்த கரடி கம்பத்தை தொட்டுச்சுன்னா சாமி அந்த சிவசோழ நாட்டையும் உனக்கு எழுதி தரேன் சாமி அப்படி நீ பந்தயத்தில் நீ தோத்துட்டீனாக்க சாமி நீ எனக்கு அடிமன்னு சொல்லி சாமி அந்த சிவசோழ ராஜா அன்னவளத்துல ஒரு செய்தி சொல்றது எப்படி சாமி அந்த சிவசோழ ராஜன் சாமி அன்னர சூழ்ச்சியை செஞ்சு சிவசோழ நாடு கூட்டி கொண்டு போனதும் சாமி அன்னுடைய தங்க கிரீடத்தை தரமாக இறக்கி வச்சு சாமி அன்னுடைய பொண்ணு கிரீடத்தை பூமியில இறக்கி வச்சு சாமி அண்ணருக்கு மார்விலங்கு சோர்விலங்கு 32 பெருவிலங்க பூட்டி சாமி நம்ம சிவசோழ ராஜன் அன்னுடைய முன்னிறுத்தி சேவையில சிறகோட்ட வைக்கிறது அப்படி சாமி அதே சமயம் சாமி நம்ம குட்டிமலையான கோடகிரி சின்னசாமி சாமி அந்த ஐயம் பெருமாளும் செய்ய பெருமாளிடமோ சாமி அந்த சூது பகடையாரி தோத்து போய் சாமி அண்ணனுக்கு மார்விலங்கு சோர்விலை 32 பெருவிலங்க பூட்டி சாமி அந்த பரண்டியான சுமக்காத பாறாங்கல்ல தூக்கி சாமி நம்ம குட்டிமலையான நம்ம கோடகிரி சின்னசாமி முதுகுமால வைக்கிறது அப்படி சாமி நம்ம உத்தமாபத்தினி உடன்பிறப்பு நல்லதாங்க சாமி பொல்லாத சொப்பனம் கண்டு சாமி நம்ம குட்டிமலையான கோடகிரி சின்னசாமிய சாமி அண்ணா பிறவி என் பிறவிக்காராளா சாமி ஏன் குட்டிமலையான கோடகிரி சின்னன்னா சாமி அந்த சிவசோழ நாட்டு சின்னத்தரமாக ஜெனராசிக்குள்ள சாமி நம்ம பொன்னரை கூட்டி கொண்டு போய் சாமி அண்ணருக்கு தன்னுடைய தங்க கிரீடத்தை தரமேல இறக்கி வச்சு சாமி அவருடைய பொண்ணு கிரீடத்தை பூமியில இறக்கி வச்சு சாமி அண்ணருக்கு மார்விலங்கு சோர்விலங்கு 32 பெருவிலங்க பூட்டி சாமி அந்த முன்னிட்டு சேவல சிறப்போட்டு வச்சிருக்கிறோம்னா சாமி உனக்கு என்னன்னா எருமக்கடா தூக்கமானு சொல்லி கேட்டதும் சாமி நம்ம உத்தமாபத்தினி சொல்லி செய்தியை கேட்டு சாமி நம்ம சின்ன சாமி ஒரு துள்ளியதும் சாமி அந்த 32 பெருவலங்கோ பொடிபொடியாகி விட்டது சாமி அந்த பனடியான சுமக்கால பாறாங்கல்லும் சாமி தவிடு பொடியாகி போட்டு ஆகிடுச்சு சாமி அப்போ சாமி நம்ம சின்ன சாமி சாமி உத்தமாபத்தினிய பார்த்து சாமி ஆயா சாமி நான் சிங்கக்குட்டி நான் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு தீங்கு வருமா சாமி ஆயா நானே ஆலக்குட்டி நான் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு அலும்பு வருமா அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி மலையான கோரகடி சிவசாமி ஒரு சேரி அப்போ சாமி நம்ம குட்டிமதியான கோடகிரி சின்னசாமி சாமி அன்னுடைய கோட்டாகில் மேல ஏறி வந்தேன். சாமி அடைய அந்த மலப்புறப்புக்கு முன் பிறந்த வீரமல சாம்புகா சாமி அந்த சிக்கடியும் மத்த சின்ன பொன்னி வளநாடு சாமி அந்த விடுதலை வறட்சி பெற்ற வீரமல சாம்புகா சாமி அந்த காராடம் வறட்சி பெற்ற கல்லடியும் சாம்புகா சாமி நீ ஒட்டுக்கு தாம்பரை நீ குளத்துக்கு அண்ணன் தம்பி சாமி நீ சாதிக்கு தாம்பரை நீ சகலத்துக்கும் அண்ணன் தம்பின்னு சாமி அந்த வீரமல சாம்புகனை சாமி நம்ம சின்னசாமி அழைக்கிறது எப்படி
வேற பண்ணும் சாமி அப்போ சாமி அப்போ என்ன பண்றீங்க? நம்ம வீரமலை சாம்புகை சாமி அண்ணர் போட்ட சத்தத்தை கேட்டுட்டு சாமி அண்ணனுடைய அரண்மனை தேடி போனதும் சாமி வாரும் பொன்னாண்டவர்னு சொல்லி இருகையை கூப்பி வணங்கி நிற்கும் போது சாமி வாரும் வீரமலை சாம்புகா சாமி நாம நாளை வெள்ளிக்கிழமை விடியக்கால 5 மணி நேரத்துக்கு சாமி அந்த பன்னிமேல் சண்டை படையெடுத்து போகணும். சாமி அந்த சிவசோல் நாட்டுக்கு போகணும். சாமி அந்த கிட்டி கட்டி பில்லிருக்கு நீலவர்ண பிரிவி சாமி அவ கரிக்கா மட்டும் வெடிக்கா பிறவி ஆத்தல குண்டை குளிப்பாட்டி சாமி அவன் முன்னங்கால் பின்னங்கால் 32 முகவடியை போட்டு சாமி அதுக்கு பச்சரிசியும் தேங்காயும் பதுமையா கொடுத்து சாமி அது மப்புருண்டி மது சாராயத்தையும் மதுமையா கொடுத்து சாமி 9 இரும்பு முளை குச்சியால சாமி அந்த குதிரையை கட்டி வைக்கும் போது சாமி நம்ம குட்டி மலையான கோடகிரி சின்னசாமி சாமி அதனுடைய கோட்டை ஹிமாலய ஏறி நின்று சாமி அப்படியே பறந்து வந்து அந்த குதிரை மேல உட்கார்ந்ததும் சாமி அந்த 9 இரும்பு முளை குச்சியை பிச்சு புடிங்கிட்டு போயிருச்சு. சாமி அப்ப அது கண்ணுல கண்டது வீரமலை சாம்புகை சாமி தன்னுடைய குந்தகம்பளி எடுத்து தோல் மேல போட்டுக்கிட்டு சாமி அன்னுடைய குதிரை அடிமை தலைப்படுத்திக்கிட்டு சாமி நம்ம வீரமலை சாம்புகை சிவசோழ நாட்டுக்கு போறது. அப்போ சாமி நம்ம குட்டி மலையான கோடகிரி சின்னசாமி குதிரை போக வேகமானது. சாமி அந்த அசத்தாண்டது அடிமணல வாருது. சாமி அந்த குளத்தை தாண்டது கொடிமணல வாருது. அந்த சின்னசாமி குதிரை போக வேகத்தை பார்த்து சாமி அந்த சிவசோழ நாட்டுல கூடிய சாமி அந்த மச்சு மாளிகை எல்லாம் இடிஞ்சுழுவது. சாமி அங்க கோபுரம் எல்லாம் சாயுது. சாமி அங்க தூணெல்லாம் சாயுது. சாமி அந்த 108 ராஜாக்களும் என்னமோ ஏதோன்னு தெரியலையேன்னு சொல்லி சாமி அங்க இருந்த சேவர்களை விட்டு என்னன்னு பாருடான்னு சொல்லும் போது சாமி அந்த சேவர்களானவங்க சாமி கோட்டா ஹில்மா ஏறிஞ்சது. ஏப்பா அவனுடைய கோட்டா ஹில்மால ஏறி நின்னு சாமி ஐயோ ராஜாவே சாமி அங்க ஒரு குதிரைக்கார வாரான். சாமி அந்த குதிரைக்கார 9 செங்கலுக்கு பறந்து வருது. சாமி அந்த குதிரைக்கு அடிவயத்துல ஒரு கட்டிச்சோத்து மூட்டையும் வருதுன்னு சொல்லி சாமி அந்த சேவர்களானவங்க சாமி அந்த ராஜாவோட ஒரு செய்தி சொல்றது எப்படி? சாமி அப்போ சாமி நம்ம பொறுமபுரத்த பொன்னாமலை சுவாமி சாமி அதே சேவர்களே சாமி அங்க வர்றது வேற யாரும் இல்லையடா. சாமி என் குட்டி மலையான கோடகிரி சின்னசாமி வாராருடா. சாமி அவரு வர்ற நேரம் பார்த்து சாமி ஏன்னா இந்த குளத்துல உட்கார வச்சிருந்தீங்கன்னாக்க சாமி இந்த சிவசோழ நாட்டுல ஆணுன்னு அண்ணா கயிறு கட்டி அத்தனை பேர்த்தையும் பிடிச்சி அரங்க செலவு பண்ணிடுவாரு. சாமி அவர் வர்றதுக்குள்ள சாமி என்னுடைய தங்க கிரீடத்தை தலைமையில இறக்கி வச்சு சாமி என்னுடைய பொண்ணு கிரீடத்தை பூ போல இறக்கி வச்சு சாமி என்னுடைய முத்திரத பல்லக்குல சாமி இந்த சிவசோழ நாட்டையே சுத்தி வந்து சாமி இந்த சின்னசாமியில கண்ணுல பார்த்தா சாமி இந்த சிவசோழ நாட்டுல ஆணுன்னு அண்ணா கயிறு அத்தனை பேர் இன்னைக்கு தப்பிச்சிங்கன்னு சொல்லி சாமி நம்ம அண்ணமா அண்ணரு சாமி அந்த ராஜரத்துல ஒரு செய்தி சொல்றது அப்படியே. அப்போ சாமி நம்ம பொறுமபுரத்த பொன்னாமலை சாமி சொன்ன செய்தியை கேட்டு சாமி அந்த 108 ராஜாக்களும் சாமி
அங்க மாந்தோரணமும் பூந்தோரணமும் கட்டி சாமி அண்ணனுடைய தங்க கிரீடத்தை சாமி தலை மேல இறக்கி வச்சு சாமி அவனுடைய பொண்ணு கிரீடத்தை பூ போல இறக்கி வச்சு சாமி அண்ணன் முத்திரத பல்லக்குல சாமி இந்த சிவ சோழ நாட்டையை சுத்தி வரும்போது சாமி சின்னசாமி கண்ணில் கண்டதும் சாமி சின்னசாமி கண்ணில் கண்டதும் சாமி பாரும் பொன்னாண்டவரேன்னு சொல்லி இருகைய கூப்பி சாமி வணங்கி நின்னீங்கன்னா சாமி இந்த கண்ணில் பார்த்து சின்னசாமிக்கு கோபங்கள் தனியும் சாமி இந்த சிவசோழ நாட்டில் இருக்கிற ஆனந்த் அண்ணா கையில் கிட்ட அத்தனை பேர் நீங்க தப்பிச்சிங்கன்னு சொல்லி சாமி நம்ம அண்ணமா அண்ணரு சாமி ஒரு செய்தி சொல்றது எப்படி நம்ம புறவர்த்த பொன்னாமலை சாமிய வழி விட்டு இல்லைங்க அந்த முத்திரத பல்லக்கில் உட்கார வச்சு சாமி இந்த சிவசோழ நாட்டையை சுத்தி வரும்போது சாமி நம்ம சின்னசாமி கண்ணல கண்டதும் சாமி சிறிது நேரம் யோசனை செஞ்சு பார்த்துட்டு சாமி ஏன்னா அது நம்ம பொறுத்த பொன்னாமலை சாமி இவ்வளவு செல்வாக்கா வச்சிருக்கிறாங்களே சாமி அப்ப நம்ம தங்கானவன் சாமி நம்ம இடத்துல பொய் சொல்லிட்டாங்கிற கோபத்தோட சாமி திரும்பி அந்த பொன்னிவள நாட்டுக்கு போறது அப்படியே சாமி நம்ம பொறுத்த பொன்னாமலை சாமி சாமி போற வேகத்தை பார்த்தா சாமி நீ நம்ம தங்காளுக்கு ஆபத்துன்னு சொல்லி சாமி நம்ம பொண்ணு சின்னசாமி தடுத்து நிறுத்தும் போது சாமி அவனுடைய பட்டத்துக்கு எடுத்து தும்ப விட்டு தும்ப வாங்கி சாமி அந்த மின்கந்து வாங்கி சாமி நம்ம பொறுத்த பொன்னாமலை சாமி வெட்ட போறது அப்படி அப்போ நம்ம சின்னசாமி வெட்ட போகும்போது நம்ம பொறுத்த பொறுமையுள்ள பெரியசாமி ஓரமா ஒதுங்கி நின்னுட்டாரு. அப்ப சின்னசாமியோட கத்தியானது அங்க இருக்கக்கூடிய அக்குமணி சக்குமணி அயலாண்ட பாறையில பட்டு அந்த தண்ணியானது பீட்டு நம்ம சின்னசாமி முதுகல பட்டு தகச்சு நிற்கும் போது நம்ம பொறுத்த பொன்னாமலை சாமி உடைய கோபத்தை கொஞ்சம் அடக்க சின்னம்னா யாருக்கு கோபம் நாம கொஞ்சம் சோதிச்சு பார்க்கலாம்னு சொல்லி கொஞ்சோண்டு கொள்ளை எடுத்து பொறுத்த பொன்னாமலை சாமி முதுகல போட்டதும் எல்லா கொள்ளும் பொறிஞ்சு தெரியது. அப்ப நம்ம சின்னசாமி போட்ட முதுகல எல்லா கொள்ளும் கருகி போச்சு. இப்ப நம்ம அண்ணன்மார் ஓடி வந்து இப்ப யாருக்கு கோபங்கள் அதிகம்னு சொல்லி நீயே பாரு சின்னண்ணா, நம்ம உத்தமா பத்தினி சொன்ன சேதியும் உண்மைதான் சின்னண்ணான்னு சொல்லி நம்ம அண்ணமா அண்ணரு நம்ம குட்டி பிள்ளையான கோடகிரி சின்னசாமியோட ஒரு செய்தி சொல்றது எப்படி? நம்ம குட்டி மலையான கோடகிரி சின்னசாமி அந்த சிவசோழராஜனை பார்த்தே ஆக வேண்டும்னு சொல்லி அந்த சிவசோழ நாட்டு கோட்டைக்கு போனதும் அந்த சிவசோழ நாட்டு இருக்கிற 108 ராஜாக்களும் அந்த ஆனந்த அண்ணா கையில அத்தனை பேரும் நம்ம சின்னவரை பார்த்து யாரும் பொன்னாண்டவரேன்னு சொல்லி இருகைய கூப்பி வணங்கி நின்று மன்னிப்பு கேட்கறது எப்படி?
அப்போ சாமி அந்த சிவசோநாட்டு சின்ன தலைவன் சின்னராசி பிள்ளை சாமி இருந்தாலும் இருக்கட்டும் சின்னம்னா சாமி நம்ம வெள்ளாங்குள தேரியில சாமி ஒரு பண்ணியாகப்பட்டது சாமி அது பண்ணின்னா பண்ணி பலிகார பண்ணி சாமி அது கொம்பன் நான் கொம்பன் கொலகார கொம்பன் சாமி அது எப்படில கொம்பன் விருது பெற்ற பண்ணி சாமி நீங்க அந்த நீங்க அந்த பண்ணியை குத்தணும் பங்கு போட வரணும் சாமி நீங்க அந்த கொம்பனை குத்தணும் கூடு போட வரணும் சாமி அப்படி இந்த பண்ணி மேல் சண்டை பழையெடுத்து வந்தீங்கன்னா சாமி அந்த உளியடி கிராமம் 9 லட்சம் சீமையும் சாமி அந்த கல்லுள்ள வர காவேரி உள்ள வர சாமி சத்த சமுத்திரம் உள்ள வர சாமி அந்த மண்ணோடு மக்களோட ஆகாயம் பூமி உள்ள வர சாமி உங்களுக்கு கல்வெட்டு சாதனை எழுதி தரேன் சாமி அத்தனையும் உங்களுக்கே சொந்தம்னு சாமி அந்த சிவசோராஜ் சிவசோராஜ் சின்னத்தோர மகன்